ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 ஹிந்தியில் வெளியான 12th ஃபெயிலோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வினோத் சோப்ரா அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் விக்ராந்த் மாசி, மெதா சங்கர், ஆனந்த் விஜோஷி இந்த மாதிரி பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட திரை விமர்சனம் என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தன்னு சொல்லலாம். ஸோ ஹீரோவுக்கு அப்பா இருக்காங்க, அம்மா, பாட்டி மற்றும் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்க. மொத்தமாக ஒரு 6 பேர் அவங்க குடும்பத்தில் இருக்காங்க. அவங்க அப்பா போஸ்ட்மேனாக ஒர்க் பண்ணுவார். அவர் ரொம்பவே நியாயமான மனிதனாக இருப்பார். ஒரு சமயத்தில் அவர் போஸ்ட் மேலே ரொம்ப சின்சியராக இருந்தாலும் அவர் சஸ்பென்ஸ் பண்ணிடுவாங்க. இதன் காரணமாக அவருக்கு சஸ்பென்ஷன் லெட்டர் அனுப்பிடுவாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நியாயத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போகிறதுக்காக இவர் போயிடுவார். அந்த சமயத்தில் 2 பசங்க இருக்காங்க. இவர் 2 பேர் சேர்ந்து தான் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக 2-3 ரிக்ஷா சைக்கிள்லாம் ஓட்டி பணம் சம்பாதிப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா 12th படிச்சுட்டு அதுக்கு எக்ஸாம் எடுத்துக்காக போவார். அவங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்த்தா காப்பி அடித்து தான் பாஸ் பண்ணாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே அதான் சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தா காப்பி அடித்து பாஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் காப்பி அடிக்கிற நேரத்தில் ஒரு சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி ஆஃபீஸர் அவர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துடுவார். இன்ஸ்பெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்த பார்ப்பாங்க. இருந்தாலும் அவரும் நேர்மையான மனிதன் அப்படின்றதால ஸோ அந்த ஸ்கூலையே பார்த்தா எல்லாத்தையுமே அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு சம்மந்தப்பட்ட நிறுவனர் பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிக்ஷா ஓட்டுறாங்க பாருங்கள் பசங்க, அதாவது ஹீரோ மற்றும் அவங்க அண்ணன் ரிக்ஷா ஓட்டி பணம் சம்பாதிப்பாங்க. அந்த ரிக்ஷா ஓட்டுறதை பொறுக்காத அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ரிக்ஷாவை பிடிங்கிட்டு அவங்க மேலே பொய் கேஸ் போட்டுருவாங்க. ஸோ ஒரு சமயத்தில் அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. தம்பி பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணுவார்னா, அந்த டிஎஸ்பி இருக்கார் பாருங்க, அவங்க கிட்ட நடுராத்தில் போயிட்டு டிஎஸ்பி ஆஃபீஸரை எழுப்பி கூட்டிகிட்டு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சொன்னோடனே அந்த சம்மந்தப்பட்ட டிஎஸ்பியும் அந்த தம்பி பார்த்தா விடுவிச்சிருவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த ஹீரோ என்ன யோசிக்கிறாருன்னா, இன்னமும் இந்த உலகத்தில் நிறையா நல்ல மனுஷங்க இருக்கான்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் மாதிரி ஆஃபீஸர் ஒருத்தனை என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காப்பி அடிக்காத பாஸ் பண்ணால் மட்டும் போதுமானது, நீங்களே டிஎஸ்பி ஆனமே சொல்லுவார். அதை எதிர்த்து அதை மண்டையில் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்னா, நல்லா படித்து 12th பார்த்தா எந்த காப்பியுமே அடிக்காத இவர் பார்த்தா பாஸ் பண்ணிடுவார். மீதி இருக்க எல்லா பசங்களையுமே காப்பி அடித்து பாஸ் பண்ணுவாங்க. இவர் மட்டும் காப்பி அடிக்காத செகண்ட் அட்டம்ப்டில் 12th பாஸ் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் டிகிரிலாம் படித்து பிஏ பார்த்த ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா பார்த்தா வேலை இல்லாமல் அவர் பார்த்தா நியாயத்துக்காக சுப்ரீம் கோர்ட் அதை போராட்டத்துக்காக போயிடுவார். இவர் படிச்சுட்டு இருக்காரு. அவங்க தம்பி, அவங்க அம்மா, அப்பா எல்லாமே இருக்காங்க பாருங்கள். அவங்க அம்மா மற்றும் அவங்க அண்ணன் 2 பேருமே பார்த்தா கூலி வேலை செய்து தான் வீட்டை காப்பாற்றுவாங்க. இந்த நிலையில் இவர் என்ன முடிவு பண்ணிட்டார்னா, இவர் டிஎஸ்பி படிக்கணும், இவர் ஆசை டிஎஸ்பி ஆகிறதுக்காக தான். அதன் காரணமாக இவர் படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போவார். அதுக்கான எல்லா காசையுமே அவங்க பாட்டி பார்த்தா பென்ஷன் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு இந்த ஹீரோவுக்கு பார்த்தா கொடுத்து வெளியூருக்கு அனுப்பி வைப்பாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் அனுப்பி வைப்பாங்க. இவரும் பார்த்தா வெளியூருக்கு பஸ்ஸில் ஏறி போகிறாரு. பஸ்ஸில் பார்த்தா ஒரு மேரிடான லேடி இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி முடிச்சுட்டு இவர் பார்த்தா தூண நேரம் பார்த்து அந்த அமௌண்ட் எல்லாமே அந்த லேடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்பி ஆகிறதுக்காக அந்த கோச்சிங் சென்டருக்கு போக சொல்ல, இப்போ அந்த டிஎஸ்பி ப்ரொமோஷன்லாம் நாங்கள் போட்டது கிடையாதுன்ற மாரி அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் படி டிஎஸ்பி போஸ்டிங் போகிறத நிறுத்தினான்ற மாரி அந்த கோச்சிங் சென்டரில் கேட்டு பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவார். அவர்கிட்ட காசும் இல்லை, எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பசி 2-3 நாளாக சாப்பிடாமே இருப்பார். கடைசியாக பார்த்தா ஒரு ஹோட்டலில் போயிட்டு, நான் எனக்கு காசே சுத்தமாக இல்லை, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுங்கன்ற மாரி கேட்பார். கேட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு நான் வேலை செஞ்சிடணும்னு சொல்லுவார். ஆனால் அந்த ஹோட்டல் முதலாளி அதில் எது வேணாம்ப்பா, நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிடுவார். ஸோ அந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னா, அங்கே ஒரு நபரை பார்க்குறாரு. அந்த நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் உங்களுக்கான காசை கொடுத்துறேன்னு சொல்லுவார். பட் அவர் இல்லை தேவையில்லைங்க, நானே பார்த்தா வேலை செஞ்சு காசை கொடுத்துன்னு சொல்லுவார். அவரும் பார்த்தா அந்த டிஎஸ்பி படிக்கிறதுக்காக தான் அந்த ஊருக்கு வருவார். பட் டிஎஸ்பி ப்ரொமோஷன் இல்லைன்றதால அந்த வேலையை பார்த்தா கவர்மெண்ட் நீக்கிடுவாங்க. ஸோ 2 பேருக்கும் என்ன பண்ணிட்டாங்க, அதான் கதையாக போயிட்டுருக்கும். ஸோ அந்த அதை இன்னொருத்தர் டிஎஸ்பி ஒருத்தர் முற்படுற பாருங்க, அவர் தான் ஆனந்த் விஜோஷி. அவரும் பார்த்தா இந்த படம் ஃபுல்லாகவே அந்த ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுவார். அவர் என்ன ஆக்ஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த நபர் ரொம்ப பணக்கார நபர். அவர் அடுத்த கட்டமாக யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கு டெல்லிக்கு அவங்க அப்பா போக சொல்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன கேட்குறாருன்னா, ஹீரோவுக்கு பார்த்தா டிஎஸ்பி மட்டும் தான் தெரியும், ஐபிஎஸ் என்னன்னு தெரியாது, யூபிஎஸ்சி என்னன்னு தெரியாது. அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாரு, யூபிஎஸ்சி எக்ஸாம் எடுத்துக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டு, ஸோ நானும் வரேன்ற மாரி அவர் கூடவே ட்ரெயினில் போயிட்டு ஸோ மும்பைக்கோ டெல்லிக்கோ பார்த்தா அந்த எக்ஸாம் கோச்சிங் சென்டருக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே ஹீரோ பார்த்தா வேலை செஞ்சுட்டே படிக்கிறாரு. ஒரு லைப்ரரியில் பார்த்தா டாய்லெட் கழுவுற வேலை இருக்கும். அந்த வேலை செஞ்சுட்டு
ஹீரோ வந்து பார்த்தா படிக்கிறாரு. அவருக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் அந்த இடங்களில் வந்து அந்த சிட்டி ஃபுல்லாகவே நிறைய பேர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதேமாரி லைப்ரரியில் வேலை செஞ்சுட்டே வந்து படிச்சுட்டு இருப்பார். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்தா ஃபெயில் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செகண்ட் அட்டம்ப்டில் நல்லா வந்து கோச்சிங்லாம் வந்து போயிட்டு ஸோ செகண்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்தா அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடுவார். ஆனால் வந்து பார்த்தா மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தா போயிட்டு இதுக்கு நடுவில் அவருக்கு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வருவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் தான் எழுதுறதுக்காக தான் வருவாங்க. ஸோ நல்லா வந்து பார்த்தா அந்த ஹீரோ கூட அட்டாச் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா லவ் அளவுக்கு வந்து போயிடும். ஒரு சமயத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து பார்த்தா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிவிட்டு அவங்க டெப்டி கலெக்டரே ஆகிடுவாங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள லவ் வந்து கனெக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எப்படி வந்து படிச்சுட்டே வந்து அந்த படிச்சுட்டு வேலையும் செஞ்சு படிக்கிறான்றதான் மொத்த கதையாக கொண்டு போயிருப்பாங்க. கஷ்டப்பட்டு படித்து ஒரு சமயத்தில் வந்து பார்த்தா செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்டில் வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடு. ஸோ ஃபைனல் அட்டம்ப்ட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ரொம்பவே வந்து பார்த்தா துடிப்பாக வந்து ஸோ இந்த தடவை நம்ம கிளியர் பண்ணி ஆகணுன்ற மாரி அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு எமோஷன் சீன்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மாவு மில்லாம் வேலை செஞ்சு படித்து ஸோ எல்லாமே கிளியர் பண்ணி ஃபைனலாக இன்டர்வியூக்கு வந்து போயிடுவார். இன்டர்வியூவில் வந்து பார்த்தா ஒரு பேசிக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன கொஷின்னா, அவர் வந்து பார்த்தா 12th வந்து செகண்ட் அட்டம்ப்ட் வச்சு தான் பாஸ் பண்ணுவார். அதன் காரணமாக அவரை ரிஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. இருந்தாலும் ஒரு சில ஆஃபீஸர் கூட இருக்க ஆஃபீஸர்லாம் சேர்ந்து நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கு நல்லா வந்து சாமர்த்தியமாக பதில் சொல்லுவார். இருந்தாலும் ஒரு சில ஆஃபீஸருக்கு இவரெலாம் வந்து என்ன பண்ண போகிறாரு, இவரெலாம் வந்து ஐபிஎஸ் ஆகி என்ன பண்ண போகிறன்ற மாதிரி கேட்டு ஸோ ஃபைனலாக அவருக்கான ரிசல்ட்டை வந்து அவர் வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஐபிஎஸும் ஆகிடுவார். இதுதான் இவரோட மொத்த ஸ்டோரியாக 12th ஃபெயிலுக்கான கதையை கொண்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 2023 இந்தியில் வெளியான ஒரு பக்காவான ஒரு சூப்பரான படம்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 12th ஃபெயில் பற்றி நிறைய பேர் வந்து பார்த்தா அவருடைய கமெண்ட்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஒரு சூப்பரான படம், பெஸ்ட்டான படம்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறதுனா உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனான படம்னே சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தா ஒரு மோட்டிவேஷனோட கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பாருங்கள். சூப்பரான படம்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் எப்படி எக்ஸாம் எழுதினார், எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி வேலை செஞ்சுலாம் கஷ்டப்பட்ட மாதிரி ஒரு சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு யூபிஎஸ்சினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் அதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ எந்த மாதிரி ஸோ நார்மல் பசங்களாம் வந்து பாஸே ஆக முடியாது, அந்த மாதிரிக்கு நிறையா வந்து கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்காவான ஒரு மூவினே சொல்லாங்க. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம், ஒரு எமோஷனலான ஒரு நல்ல ட்ராமாட்டிக் படம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்கள். தமிழில் வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்டாரில் இந்த மூவி கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த படத்தார கமெண்ட்ஸ் நடத்த நீங்கள் வந்து தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியிலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மூவியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.